நானும் பாக்குறேன். அம்மா ஹலோ சொல்லுக்கா, வீட்டுக்கு போயிட்டியா? ஆமாண்டி, உள்ள வந்ததுமே அம்மா சாமி ஆடிட்டாங்க. எதிர்பார்த்ததுதான்க்கா. சார் வாங்கி கொடுத்தாருன்னு தெரிஞ்சாலே அம்மா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாண்டி எனக்கும் புரியல. நம்ம எல்லாருக்குமே சார் நியாயமாவும் உண்மையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அம்மா மட்டும் ஏன் அவரை தப்பாவே நினைக்கிறாங்க? அவர் பேரை சொன்னாலே ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சாருக்கும் அம்மாக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்கிற மாதிரியே தோணுது. அதான் அம்மா அவர் முன்னாடியே வர மாட்டேங்கிறாங்க. அவரை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழுறாங்க. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. ஆரம்பத்துல இருந்தே சார் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினார்ல, அந்த கோவத்துல தான்க்கா அம்மா இன்னும் அவர் மேல வெறுப்பாவே நடந்துக்கிறாங்க. நீ அம்மா கிட்ட எதுவும் எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்காத, சரியா? சரி மயிலா. சரிக்கா, நான் வச்சிடுறேன். நீ இதை என்கிட்ட பேசுறதோட நிறுத்திக்க. இந்த அசிங்கத்தை போய் அவகிட்ட பேசி உன் பொசிஷனுக்கு தேவையில்லாத அசிங்கத்தை உருவாக்கிட்டாங்க. குருமூர்த்தி, நான் உன்னை டார்கெட் பண்ணிட்டா அதை அடையாம விட மாட்டேன். மயில் தான் என் லைஃப்ங்கிறத நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். ஜீவாவை எப்படி பிரிச்சு விடலான்னு யோசிக்கிறப்ப அவனே விலகி போயிட்டான். இப்போ என்னோட லைன் கிளியர் ஆயிடுச்சு. நான் மயிலோட சேர்றத உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளாலையும் தடுக்க முடியல. இங்க பாரு, இதுக்கு மேல எந்த ஆர்குமெண்ட்டும் வேணாம். இனிமே ஃபுல் ஆக்ஷன் தான். பட்டா அரபு முடிஞ்சு போயிருச்சு. நீங்க வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா அத அவ தனக்கு சாதகமான விஷயமா இல்ல பாக்குறா. யோசிங் எல்லா பரீட்சையும் எழுதி முடிச்சுட்டு ஒரு கெத்தான போஸ்டர்ல போய் உட்காந்துடலாம். அதுக்கு பிறகு உங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி திரும்ப கூட்டி அந்த சேர்த்துக்கலான்னு அவ திட்டம் போட்டிருக்கிறா. அந்த தைரியத்துல தான் தம்பி அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறா. நாம இப்ப அவளுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனா நீங்க இந்த விவகாரத்துல எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கீங்கன்னு அவளுக்கு விளங்கு. கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதா இல்ல உங்களை நிரந்தரமா பெரியறதா? ஒரு நெருக்கடியில கொண்டாந்து அவளை நிறுத்தினாத்தான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவை அவ எடுப்பா. அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத நாம முடிவு செய்யலாம். ஆனா அவ மனசுல நீங்க இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல தம்பி. முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்க, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க நல்லதுக்காக தான் தம்பி சொல்றேன், யோசிக்காதீங்க. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே மாறப்போகுது. இது மயிலுக்கான சோதனை இல்ல, உன்னையாவளையும் பிரிக்கிறதுக்கு நான் பிரிச்சிருக்கிற வலை. அவளும் இதுல வந்து மாட்டிக்கிட்டா போதும். உங்க ரெண்டு பேரோட காதல் கதைக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிருவேன். தம்பி என்ன நம்புங்க, கையெழுத்து போடுங்க.
பர்த்டே சார். தேங்க்யூ சார். உங்க பர்த்டேக்கு என்னோட சின்ன கிஃப்ட். எதுக்குமா இதெல்லாம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பிறந்தநாளை கொண்டாடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட எனக்கு கிஃப்ட் இருக்கு. இதெல்லாம் நாங்க அன்போட வெளிப்பாடா கொடுக்கறது. இத நீங்க வாங்கிக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கொடுங்க. ஆண்டவரே, நீங்களுமா? நீங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நான் கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். இது என் கிஃப்ட். எல்லாருமா சேர்ந்து உங்க வீட்டுல ஒரு ஆளா நினைச்சு என் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடிட்டு இந்த நாளை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவரே, நீங்க புதுமணிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு உங்க பர்த்டே நான் சொன்னோன்னே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சது புதுமணி தானுங்க. ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்ல சார். எதுக்கு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கட் பண்ணி கேக்க கொடுங்க. புதுமணி, எனக்கு ஒரு சின்ன டவுட். அப்பவே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஆண்டவர் பிறந்த நாள் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் பெரிய விஷயமா சார்? என் டீடைல்ஸ் செக் பண்றதுக்காக அன்னைக்கு ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் நான் பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் சாரோட பர்த்டேவும் பார்த்தேன். அப்பவே நான் நோட் பண்ணி ரிமைண்டர்லயும் போட்டு வச்சுட்டேன். அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டீல்ல, அதனால உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஐயோ சார், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு நன்றி சொல்றது என்ற கடமை இல்லவா? பரமர என்ன பண்றீங்க? ஆண்டவரே, வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு பார்சல் கொடுத்து விடணும்ல. எங்க வீட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லை. காமடருக்கு வீட்டுல கோவிச்சுக்குவாங்கல்ல. நான் கேட்க மாட்டேன். அப்பா, உங்களுக்கு சந்தோஷம் தானப்பா? என் பொண்ணு எவ்வளவு அழகா இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணிருக்கா. அப்பாவுக்கு இதை விட வேற என்னடா சந்தோஷம் இருக்கும்? அப்பா, இத வாங்கிக்கோங்கப்பா. அதான் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. அதே ஒரு நான் கான்ஸ்டபிளா கொடுத்தேன்ப்பா. இந்த வாழ்த்து அட்டைய நான் உங்களுக்கு ஒரு பொண்ணா கொடுக்கறேன். அன்புள்ள அப்பாவுக்கு எனக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையில முதல் முறையா என் அப்பாவுக்கு வாழ்த்து சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது 100 ஆண்டுக்கும் தொடரணும். அன்புடன் உங்க சின்ன மகன். வாங்கய்யா, உட்காருங்க. பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஐயா, உங்களை எப்படியா மறக்க முடியும்? இன்னமும் என் புருஷன் இந்த ஊர்ல சுதந்திரமா நடமாடுறாருன்னா, இன்னும் அவர் வேலையில இருக்காருன்னா அது முழு காரணம் நீங்க தானையா? அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னா நான் பெரிய நன்றி கெட்டவளா ஆயிடுவேயா? அது சரி. அப்ப நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, இன்னும் மாறல. ஆனா உங்க வீட்டுக்காரர் தான் வேற மாதிரி மாறிட்டது போல் தெரியுது. ஐயோ, என்னையா சொல்றீங்க? அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? அது விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்த மயிலு புள்ள இப்ப இந்த வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னாங்க. வீட்டுல இருக்குதுங்களா? ஆமாயா, இங்கதான் இருக்கா. கூப்பிடட்டுமா? கொஞ்சம் பேசணும், கூப்பிடுங்க. சரி. மயிலு, மயிலு. வாங்க வாங்க ஐயா. என்னோட தகுதிக்கும் தராதரத்துக்கும் நான் உன்னையெல்லாம் பார்க்க வரவே கூடாது. அசிங்கமா தான் இருக்குது. ஆனா கரக என்ன பண்றது? ஜீவா முதலாளிக்காக நான் இந்த கேவலத்தை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒண்ணுமில்ல,
உனக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப நம்ம தகுதிக்கு மீறி நாம ஆசைப்படுறது இந்த கோழி இல்ல, கோழி அது ஆகாசத்துல பறக்கிற கழுகுக்கு சமமா பறக்கணும்னு நினைக்கிற மாதிரி. அந்த மாதிரி கோழி செஞ்சுதுன்னு வைய, தொபக்குன்னு கீழே விழுந்து சத்து போயிரு. இப்போ நிலைமையும் அப்படிதான். அவன் ஊர் உலகத்துல ஊரறிஞ்சு உலகறிஞ்சு பண்ற கண்ணாலமே நடக்கிறது இல்ல. நீ திருட்டு கண்ணால யாருக்கும் தெரியாமல செஞ்சிருக்கிற. எப்படி நிலைக்கு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. விளங்கலையா? என்னங்கய்யா இது? டைவர்ஸ் நோட்டீஸ், விவாகரத்து பாத்திரம். இது மொத்தமும் முதலாளியே எடுத்த முடிவுதான். வேற என்ன செய்ய சொல்ற? புருஷனா இல்ல போலீஸ் உத்தியோகமா அப்படின்னு தேர்வு செய்யற பொறுப்பை முதலாளி உங்ககிட்ட கொடுத்தாரு. நீ புருஷன் வேணாம், போலீஸ் உத்தியோகம் தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்ட. அவரு இப்பேற்பட்டு விட்டு இருந்து நிரந்தரமா வாழ்க்கையில விலகியே இருந்துடலான்னு முடிவு எடுத்துட்டாரு. இப்ப ஒரு விஷயம் ஒத்து வராதுன்னு வை, அதை பிடிச்சி எதுக்கு தேவையில்லாம கட்டி இழுத்துட்டு இருக்கணும்? வெட்டி விட்டுற வேண்டியதானே? அதானே எல்லாருக்குமே நல்லது. அத உன்ட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்ன. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு கிளம்பிடுவேன். முடியாது. மயில, நீ IPS படிச்சு பெருசா சாதிக்கணுங்கிற கனவோட இருக்க. உனக்கு இந்த கண்ணாலும் குடும்பம் குழந்தை குட்டி சரியா வராது. அதெல்லாம் இந்த சராசரி பொண்ணுங்க வாழ்ற வாழ்க்கை. நீ சாதிக்க பிறந்தவ. அதனால பேசாம நீ IPS படிப்பை முடிச்சு போட்டு உன் சாதன பயணத்தை தொடர்ந்துகிட்டே இரு. தம்பி அவர் வழிய பாத்துக்கிட்ட ரெண்டு பேத்துக்குமே நல்லது பாரு. மயிலு, ஒரு பெரிய மனுஷன் வீடேறி வந்து அவ்வளவு தூரம் பேசுறாரு. நீ என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கும் சரி உங்க அம்மாவுக்கும் சரி குடும்ப வாழ்க்கை ஒத்துப்பட்டு வராது. உங்க அம்மா புருஷனை கொஞ்ச நாளே தொலைச்சிட்டு வாழாவட்டி ஆயிட்டா. நீ கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே புருஷனை தொலைச்சிட்டு நீ வாழாவட்டி ஆயிட்ட. உங்க ரெண்டு பேருக்கும் ராசியில பிரச்சனை இல்லடி, புத்தியில தாண்டி பிரச்சனையே இருக்கு. பொண்டாட்டிங்கிறவ புருஷன் சொல்றத கொஞ்சமாவது கேட்கணும். உனக்கு கேக்குற பழக்கமே கிடையாது. அந்த தம்பி அவ்வளவு தூரம் சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில வான்னு சொன்னுச்சு. ஆனா நீ கிளம்புறதா உத்தேசமே இல்ல. அதனாலதான் அந்த தம்பி கோவிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நீ கையில கால்ல விழுந்தாது புருஷனை சரி பண்ணி வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கணும். உனக்கு அந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா உனக்கு திமுரு அகங்காரமும் அந்த அளவுக்கு தலைக்கேறி போச்சுடி. அது கூட பரவாயில்ல, தம்பி உன போலீஸ் வேலைக்கு போவேனான்னு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கு. அதை மதிக்காம நீ திமிரு பிடிச்சுதானே இருந்திருக்க. தன்மானம் உள்ள எந்த ஆம்பளையும் சும்மா இருக்க மாட்டான். அதான் தம்பி உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிருச்சு. ஒழுங்கு மரியாதையா இதுல கையெழுத்து போட்டு ஐயாவை அனுப்பி வை. ஜீவாவாவது தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கட்டும். இல்லம்மா, எனக்கு என் கனவு முக்கியம். ஜீவாவோட வாழ்றதும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால இதுல சைன் பண்ண முடியாது. ஐயா, இவளும் சரி இவ அம்மாவும் சரி எல்லாரும் இப்படிதான் ஐயா. இவங்களும் நிம்மதியா வாழ மாட்டாங்க, நம்மளும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நீங்க இவகிட்ட பேசுறது எந்த அர்த்தமும் இல்ல. ஜீவா வந்து பேச சொல்லுங்க. இவளுக்கு அவர்தான் சரியான ஆள். ஸ்டேஷன்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இங்க கோயிலுக்கு வந்திருக்காரு இந்த மனுஷன். இங்க எதுக்கு வந்திருக்காரு? எவ்வளவு பாச்சு? 150 ரூபா. சில்லற கொடு. என்கிட்ட என்கிட்டயே சில்லற இல்லப்பா. பணம் வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இரு.
இல்ல சாமி, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்துல அவரெல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவரை திருத்துறதும் என் நோக்கம் இல்ல. அவருக்கு பொண்ணுங்க மேல இருக்கிற எண்ணத்தை மாத்தி காட்டணும். அது போதும் எனக்கு. இப்பவே அதெல்லாம் மாறிடுச்சு சுசீலா. நம்ம பொண்ணு என் மனசுல இருந்த அழுக்கு திமிரு அகமா எல்லாத்தையும் சுத்தமா தொடச்சி எடுத்துட்டா. என்ன அவ புது மனுஷன் ஆக்கிட்டா. காலப்போக்கில் நீ அதை புரிஞ்சுக்குவேன் நான் நம்புறேன். இந்த சாமியார் தானே கல்யாணத்தன்னைக்கு வந்திருந்தாரு. இவ அடிக்கடி இவரை வந்து பாத்துட்டு போவா போல இருக்கே. ஒருவேளை அவரும் இவரை பார்க்க தான் வந்திருப்பாரா? அப்படின்னா அவரை எங்கேயுமே காணுமே. சரிங்க சாமி, நான் கிளம்புறேன். உங்களை பார்த்து பேசினாலே மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் வந்துருது. நல்லதுமா, போயிட்டு வாங்க. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரை தேடி இங்க வந்திருப்பா? ஒருவேளை என்ன தேடி தான் வந்திருப்பாளோ? ஏய், நான் உன்கிட்ட எதுவும் பேசுறதுக்காக இங்க வரல. இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. ஜீவா, முழு மனசோடதான் இத கேக்குறீங்களா? ஆமா. அப்படின்னா என்ன துரத்தி துரத்தி காதலிச்சது, எனக்காக எல்லாரையுமே விட்டுட்டு வந்தது, அது எல்லாமே பொய்யா? அந்த காதலை தான் நீ மதிக்கவே இல்லையே. என் காதலை விட உன் கனவு தான் பெருசுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்ட. நான் என்னைக்குமே அப்படி உங்ககிட்ட சொன்னதில்ல ஜீவா. என் வாழ்க்கையில ரெண்டுமே வேணும்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி எல்லாம் நிறைய பேசியாச்சு. எனக்கு போதும். திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து தொங்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிற முடிவுல தெளிவா இருக்கல்ல. அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டு 2 பேரும் போயிடலாம்ல. உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. என் வழியை பார்த்துட்டு நானும் போயிடுவேன். நான் இதுல சைன் போடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா ஜீவா? மனசு முழுக்க உங்க மேல காதல வச்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போன்னு சொன்னா எப்படி ஜீவா என்னால முடியும்? காதல் இருக்குன்னா உன் கனவை தலை முழுகிட்டு வா. நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம். சரியா? என்னால உங்களையும் விட முடியாது, என்னோட ஐபிஎஸ் கனவையும் விட முடியாதுன்னு தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், போதும். நீ சும்மா வேணும்னே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பார், இந்த செட்டில்மெண்ட் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு நீ எப்படியோ போ. நீ என்ன பண்ணாலும் நான் கேட்கவே போறது கிடையாது. போலீஸ் வேலை மேல உங்களுக்கு ஏன் இப்படி திடீர்னு வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கு புரியல ஜீவா. என் அப்பா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னா இப்ப அவர் கூட மாறிட்டாரே. போலீஸா இருக்கோங்கிற திமிரு எனக்கு கூட துளி கூட இல்ல ஜீவா. நான் எப்பவும் போலதானே உங்க கூட இருக்கேன். உங்க மனசுலதான் தப்பு தப்பா ஏதோ விழுந்துடுச்சு. அதனாலதான் இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க. உங்களால நான் இல்லாம வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டுமே முக்கியங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஜீவா. ஆனா நீங்க டிவோர்ஸ்னு பயமுறுத்தினா என் கணவனை மாத்திப்பட மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அது நிச்சயமா நடக்காது. முடிவா என்னதான் சொல்ல வர நீ? உங்க செட்டில்மெண்ட் பேப்பர்ல நான் சைன் பண்ண மாட்டேன். என் கனவையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா என்ன தேடி வருவீங்க. இன்னைக்கு இல்லனாலும் கூடிய சீக்கிரம் நீங்க மாறுவீங்கன்னு நான் நம்புறேன் ஜீவா. உங்களோட மானம், மரியாதை, கௌரவம் இதை எதையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவ ஐபிஎஸ் ஆயிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில அதிகாரமும் பதவியும் தான் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல தான் நீங்க. இன்னும் எளிமையா சொல்லட்டுங்களா? என்னைக்குமே அவளுக்கு கூஜா தூக்குற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. தங்கமயில் ஐபிஎஸ்க்கு நீங்க புருஷனா இருக்கணுமா,
இல்ல தங்கமயில உங்க பொஞ்சாதியா இருக்கணுமான்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கணும். சரி, அப்படி தன்மானத்தையே விட்டு கொடுத்துடலாம் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க. நீங்க போட்டு கண்டிஷனும் மறந்துருங்க. தங்கமயில IPS அதிகாரிக்கு அழகு பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்குன்னு ஊர்ல ஒரு பேரும் இருக்காது, அடையாளமும் இருக்காது. இருந்த இடமும் தெரியாம வாழ்ந்த தடமும் தெரியாம அப்படியே அப்படியே ஆ, ஆ. இல்ல மாமா, அந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அவளுக்கே அவ்வளோ வீம்பும் பிடிவாதமும் இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும். மாமா, இனிமேலும் அவகிட்ட போய் சைனை போடுன்னு கெஞ்சிட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. வேற ஏதாவது ஒரு வழியில தான் மாமா அவளை கார்னர் பண்ணணும். மாமா, அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க. ஒரு வழி இருக்குதுங்க தம்பி, அது சரியா வரும்னு தான் எனக்கு தோணுதுங்க. மாமா, உங்க பிளான் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஒரு சின்ன வேலை இருக்குதுங்க, அதை முடிச்சிட்டு வந்து போறவ சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கீங்களா? ஆ? ஆ. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ எல்லாம் அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். அந்த குடும்பத்தோட சேரணுங்கிறதுக்காக அடுத்த நிமிஷமே உங்களை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாரு. அக்கா, அது தெரிஞ்ச விஷயம் தானேக்கா. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நாம முந்திக்கணும். அவர் அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சிடணும். அப்படி அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஊரை விட்டே இல்ல இந்த உலகத்தை விட்டே துரத்தணும் தானே நம்ம திட்டம். இங்க பாரு, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அவரு அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னா அவர் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாரையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். அது வரைக்கும் அவர் என்ன குச்சியை சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நீ கத்திய தூக்கறதுக்குள்ள அவர் துப்பாக்கி எடுத்து உன்னையும் உன் பையனையும் முடிச்சிருவாரு. எனக்கு ஒரு வழி சொல்லியான்னு அவர் சட்டையை புடிச்சு உழுக்கிறது மட்டும்தான் உன்னால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம். ஆனா அந்த சாமர்த்தியத்துல உனக்கு எதுவுமே தேராது. உனக்கு ஏதாவது செய்யணும்னாலும் அந்த குடும்பம் விடாது. வாழ்க்கைய தொலைச்சிட்டு வெறுங்கையோட நீ வெளியில வர மாதிரி ஆயிடக்கூடாதுடி. இப்ப நீ என்னதாக்கா சொல்ல வர? அந்த ஓடுகாலி குடும்பத்துக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்திக்க முடிஞ்ச வரைக்கும் போராடு. ஒருவேளை வெளியில போற மாதிரி ஆயிடுச்சுன்னா உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த ஆள் இல்லாமலே சமாளிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, அந்த ஆளுகிட்ட பேசி ஓம் பேர்லயும் வெற்றி பேர்லயும் சொத்தை எழுதி வாங்கறது தான். சொத்து கையில இருந்தா நாம எதுக்கும் பயப்பட வேண்டாண்டி. புருஷன் இல்லாம போனாலும் நாம சொத்தை வச்சு காலத்தை ஓட்டி